லாஸ்ட் வீடியோவில் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து செட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் ரன் கமாண்ட் வந்து ரொம்ப பெரிய கமாண்டாக இருக்குல்ல. இப்போ டாக்கர் ரன் நம்ம கண்டெய்னர் நேம் கொடுக்குறோம், தென் வால்யூம் கொடுக்குறோம், தென் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறோம், ஸோ போர்ட்டு, ஸோ இவ்வளோ பெரிய கமாண்ட் இருக்குல்ல. ஜென்ரலாக நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ எப்பயுமே வந்து இந்த ரன் கமாண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக டாக்கர் கம்போஸ் அப்படின்ற ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ டாக்கர் கம்போஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி இங்கே இருக்க கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம அதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கம்போஸ் ஃபைல் மட்டும்தான் அப் ஆர் டவுன் அப்படின்னு கமாண்ட் இருக்கும். நம்ம அப் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம கண்டெய்னர் வந்து ரன் ஆகும், டவுன் அப்படின்னு கொடுத்தோம்னா கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது மாதிரி தான் நம்ம எப்போயும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கமாண்ட் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி நான் ஸ்டிக்கீஸில் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம ரூட் டைரக்டரியில் போயிட்டு இங்கே கிரியேட் பண்ணுறேன், டாக்கர் ஹைஃபன் கம்போஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா YAML எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து கரெக்டாக கொடுத்துடணும். நம்ம YAMLல வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே போயிட்டு என்னென்ன வேல்யூஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டாக்கர் கம்போஸில் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபைல் வச்சு நம்ம இனிமேல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேர்ஷன் வந்து கொடுப்போம். வேர்ஷன் வந்து டாக்கரோட வேர்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இருக்குல்ல, இங்கே போயிட்டு தான் இந்த டேபிளில் இருந்தால் நம்ம வேர்ஷன் வந்து எடுப்போம். இப்போதைக்கு 3.8 அப்படின்றது வந்து வேர்ஷன் காமிக்குது. இப்போ நமக்கு வந்து வேர்ஷன் வச்சு டிபெண்டன்சி இல்லை. நீங்கள் 3 அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு ரன் ஆக தான் செய்யும். இப்போ நான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து 3.8 அப்படின்னு காமிக்கிறேன்னா 3.8 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு வேர்ஷன் வந்து 3.8 சாரி வேர்ஷன் 3.8 அப்படின்னு கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீசஸ் அப்படின்னு ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் தான் வந்து நம்ம எத்தனை கண்டெய்னர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்தளவு ஜஸ்ட் ரியாக்ட் மட்டும் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து சிங்கிள் கண்டெய்னர் தான், நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி ஒரே ஒரு கண்டெய்னர் தான் ரன் ஆக போகுது. ஸோ சர்வீசஸ்க்குள்ளே நம்ம கண்டெய்னர் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இண்டென்டேஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ சர்வீசஸ் இருக்குல்ல, இப்போ நான் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து கமெண்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 1 ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கடுத்து நம்ம கொடுக்குற இப்போ பில்டு மற்ற கமாண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம்ல, இது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான இண்டென்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ சர்வீசஸ் இருக்குது, சர்வீசஸில் வந்து நம்ம ஒரே ஒரு கண்டெய்னர் தான் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அந்த கண்டெய்னர் நேம் வந்து நான் ரியாக்ட் கண்டெய்னர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வெறும் ரியாக்ட் கண்டெய்னர் தான் இருக்குது. இதே இது நம்ம ஒரு MERN ஸ்டாக் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா தனியாக வந்து ஒரு நோட் கண்டெய்னர் இருக்கும். நம்ம ரீடிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீடிஸ் கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம நேம் வந்து ரியாக்ட் கண்டெய்னர் அப்படின்னா அந்த இது மட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம நேம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுதான் வந்து நான் சர்வீசஸ்க்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன், ரியாக்ட் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் வந்து செட் பண்ணுறோம். வால்யூம் செட் பண்ணுறதுக்கு நம்ம பில்டு வந்து செட் பண்ணிடலாம். ஏன்னா பில்டு வந்து கொடுக்கணும். ஸோ பில்டுன்ற கமாண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்னன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து பில்டு வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த இண்டென்டேஷன் வந்து பாருங்கள், ரியாக்ட் கண்டெய்னருக்கு அது உள்ளே வந்து நம்ம இங்கே நம்ம எழுத போகிற கமாண்ட்ஸ் எல்லாமே ரியாக்ட் கண்டெய்னருக்கான கமாண்ட்ஸ். ஸோ அதுக்காக வந்து இந்த இண்டென்டேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பில்டு கொடுத்துருக்கேன். பில்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் தானே பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரூட் டைரக்டரி கரண்ட் டைரக்டரியில் என்ன இருக்கோ அதான் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டாட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பில்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஸ் வந்து கொடுக்கணும். இங்கே போர்ட் வந்து கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதனால போர்ட்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் என்ன ஆர்டர் வேணால் ஃபாலோ பண்ணலாம். இப்போ போர்ட்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வால்யூமும் கொடுக்கலாம். அந்த ஆர்டர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இண்டென்டேஷன் மட்டும் கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ போர்ட்ஸ்ன்னு கொடுத்தோன்னே, இப்போ போர்ட்ஸ் கொடுத்தோன்னே நமக்கு ஹைஃபன் மாதிரி வந்திருக்குல்ல. ஹைஃபன்னா என்னென்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு போர்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இது மல்டிபிள் போர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா மல்டிபிள் போர்ட்ஸ் வந்து கொடுப்போம்ல. ஸோ அதில் ஹைஃபன் அப்படி கொடுத்தா அது வந்து ஒரு லிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரே மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே போயிட்டு 3000 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே 3000 இது வந்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்டர் கொடுத்தோன்னே அது இங்கே தான் இருக்குது, போர்ட்ஸ்குள்ளே இருக்குது. நம்ம போர்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு போர்ட் தானே, இந்த டீட்டெயில் மட்டும்தான், அது வந்து நம்ம என்டர் பண்ணியாச்சு. ஸோ நான் இண்டென்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, -v நம்ம பார்த்தீங்கன்னா மவுண்ட் வால்யூம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மவுண்ட் வால்யூம் வந்து நம்ம கோட் பேஸையும் அங்கே இருக்க அந்த சோர்ஸ் ஃபோல்டரை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அனானிமஸ் வால்யூம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நோட் மாடியூல்ஸ்க்காக. அப்போ நம்ம 2 வால்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் இங்கே போயிட்டு வால்யூம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். வால்யூம்ஸ் கொடுத்தோன்னே நமக்கு அகைன் வந்து ஹைஃபன் வந்துருச்சு, இந்த லிஸ்ட் மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இருக்குல்ல, இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வால்யூம் வந்து இனிமேல் நம்ம டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக
டாட் அப்படின்னு கொடுத்துறேன். அதாவது டாட்னா நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தானே. ஸோ டாட் ஸ்லாஷ் சோர்ஸு, தென் நம்ம மேப் பண்ணுறது வந்து ஆப் டைரக்டரியில் இருக்க சோர்ஸு. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்டர் கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் இது போகும். நெக்ஸ்ட்டில் இன்னொரு ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். நம்ம இன்னொரு வந்து அனானிமஸ் வால்யூம் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, ஸ்லாஷ் ஆப் நோட் மாடியூல்ஸில். ஸோ அதையும் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆப் ஹைஃபன் நோட் மாடியூல்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த கமாண்டில் இருக்க நம்ம இது வந்து கொடுத்தாச்சு. ரன் வந்து நமக்கு பை டிஃபால்ட்டாகவே அதான் வந்து ஒர்க் ஆகும். நம்ம நேம் கொடுத்தாச்சு, வால்யூம் கொடுத்தாச்சு, போர்ட் வந்து கொடுத்துட்டோம். இன்னும் நம்ம கொடுக்க வேண்டியது என்விரான்மெண்ட் வேரியபிள். ஸோ என்விரான்மெண்ட் வந்து செட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இண்டென்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு போய்ட்டு என்விரான்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வாட்ச் பேக் போலிங் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹைஃபனுக்குள்ளே போய்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்க எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. நம்ம என்னென்ன நேம் கொடுத்துட்டோம், பில்டுன்னு கொடுத்துருக்கோம், தென் போர்ட்டு, வால்யூம், என்விரான்மெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ இது எல்லாமே வந்து கொடுத்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த கமாண்ட் வந்து இனிமேல் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டாக்கர் ரன் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம்ல, இந்த பெரிய கமாண்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இதுதான் வந்து டாக்கர் கம்போஸ் ஃபைலாக வந்து கிரியேட் பண்ணிட்டோம். டாக்கர் கம்போஸ் தான் வந்து நம்ம சர்வர்லலாம் வந்து அப்லோட் பண்ணுவோம். இல்லை வந்து நீங்கள் டெவாப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டாக்கர் கம்போஸில் தான் நடக்கும். இப்போ வந்து நம்ம சிங்கிள் கண்டெய்னர் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால சிங்கிள் பர்பஸ் இருக்குது. இதே இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நோட் இருக்க ஒரு அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதாவது மர்ன் ஸ்டாக்ல வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 கண்டெய்னர்ஸ் வந்து தேவைப்படும் ஒவ்வொரு லேயருக்கும். இப்போ ஒவ்வொரு லேயருக்கான கமாண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். நம்ம பெரிய கமாண்ட் இருக்கும் ரன் கமாண்டாக. ஸோ அதை வந்து நம்ம டாக்கரில் சர்வீசஸ், இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் எழுதியிருக்கோம்ல, இதே மாதிரி நம்ம அடுத்த இன்னொரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே தான் மர்ன் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 லேயர் இருக்க போது. இப்போ அங்கே வந்து இன்னொரு கண்டெய்னர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கண்டெய்னர்ஸ்க்கு என்னென்ன போர்ட் வந்து தேவை, என்ன வால்யூம் தேவை, என்விரான்மெண்ட், மற்ற டீட்டெயில்ஸ் என்ன தேவை அப்படின்னு கொடுப்போம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன், நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபைல்லேயே வந்து இந்த நம்ம ஒன்ஸ் இந்த கமாண்டை வந்து கொடுக்கும்போது ஒரு 4 கண்டெய்னர் வந்து ஸ்பின் அப் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நம்ம சிம்பிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால சிம்பிளாக இப்போ ரியாக்ட் கண்டெய்னர் மட்டும் இதாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறதுக்கு நான் இதை வந்து இந்த கமாண்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் கிளியர் கொடுத்துட்றேன். கிளியர் கொடுத்துட்டு எல்லாம் போய்டும்ல. ஸோ இப்போ டாக்கர் கம்போஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் இதை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டாக்கர் கம்போஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, டாக்கர் ஹைஃபன் கம்போஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அப் அப்படின்றது மட்டும்தான் கொடுக்கணும். அப் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து இப்போ கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகிடும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க இந்த கமாண்ட்ஸ் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாக்கர் டீமன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் எப்போயும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஜின் வந்து ரன்னிங் அப்படின்னு இருக்கணும். ரன்னிங் இருந்தால் தான் அந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதை போய்ட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ கமாண்ட் லைன்லேயும் போய்ட்டு டெலிட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக வந்து டாக்கர் டெஸ்க்டாப்லேயும் போய் டெலிட் பண்ணலாம். நான் இங்கே போய்ட்டு டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் கொடுக்குறேன். ஓகே. இப்போ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இமேஜஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து இருக்குது, ரியாக்ட் இமேஜ், அதுதானே நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது வந்து இருக்குது. இப்போ நான் இங்கே போய்ட்டு டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்துட்டு அதே மாதிரி ஹைஃபன் டி நம்ம டிட்டாச் வந்து பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து நமக்கு டெர்மினல் வந்து பிளாக் ஆகும். நான் அதனால டிட்டாச் பண்ணிடுறேன். ஸோ ஹைஃபன் டி கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நமக்கு ரன் ஆன மாதிரி தான். கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன தேவையோ எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது எனக்கு ஆல்மோஸ்ட் 144 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு. அதாவது மோர் தென் 2 மினிட்ஸ் மேலே வந்து எடுத்திருக்கு. ஸோ நம்ம ப்ராசஸர் ஸ்பீடு, அது போக நம்ம ஃபஸ்ட் டைமாக ரன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும் பாருங்களேன். 5 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம டாக்கர் ஃபைலில் என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த தான் வந்து எடுத்துக்கும். இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம எப்பயுமே ரன் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ஸ்டெப்ஸும் நியூவாக நடக்கும். டைரக்டரி வந்து கிரியேட் ஆகும், பேக்கேஜ்.json ஆகும்,
இப்போ npm இன்ஸ்டால் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்ல. ஸோ கம்ப்ளீட்டாக npm பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுறது. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நடக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நடக்கிறப்போ வந்து நமக்கு இப்போ 2 மினிட்ஸ் ஆயிருக்குல்ல. ஸோ அது மாதிரி வந்து நடக்கும். இதே இது நம்ம நெக்ஸ்ட் டைம் அதே இமேஜை வந்து நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா, நம்ம இந்த பேக்கேஜ்லாம் npm பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து கேட்ச் ஆகிடும். கேட்ச் ஆகிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்ச்ல இருந்தால் வந்து ஒர்க் ஆகும். ஸோ கேட்ச்லேருந்து ஒர்க் ஆகும்போது நம்ம பில்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இதே கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, டாக்கர் கம்போஸ் அப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமே நடந்துரும். இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் மேபி 1 மினிட்ல நடந்துரும். ஏன்னா வந்து கேட்ச்டு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கண்டெய்னர் வந்து லாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல சீட் ஷீட்டில் டாக்கர் லாக்ஸ் அப்படின்ற கமாண்ட் இருந்துச்சுல. ஸோ அதே தான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லாக் பார்க்கறதுக்காக டாக்கர் லாக்ஸ் -f அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, கண்டெய்னர் நேம் கொடுக்கணும். ஸோ கண்டெய்னர் நேம் வந்து இப்போது நமக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டெய்னர் நேம் கிரியேட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் ரியாக்ட் நம்ம கோட் பேஸில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம ப்ராஜெக்ட் நேம் எடுத்துக்கோம். அதே மாதிரி நம்ம இங்கே வந்து ரியாக்ட் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல சர்வீசஸ்க்கு. ஸோ அந்த நேமில் வந்து கிரியேட் ஆகும். டாக்கர் கம்போஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரியாக்ட் ஹைஃபன் கண்டெய்னர் கொடுத்துருக்கல. ஸோ அதையும் எடுத்துட்டு நமக்கு வந்து இப்போ கண்டெய்னர் நேம் பார்த்தீங்கன்னா டாக்கர் ரியாக்ட் ஹைஃபன் ரியாக்ட் கண்டெய்னர். இது வந்து வெர்ஷன் வந்து 1 அப்படின்னு செட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு லாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். போய்ட்டு -f அப்படின்னு கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்டில் வர மாதிரி இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ போய் லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம நார்மலாக ப்ரீவியஸாக எப்படி பண்ணமோ ப்ரீவியஸாக ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த கமாண்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சுல. இப்போ வந்து டாக்கர் கம்போஸ் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்கர் கம்போஸ் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டில் வந்து யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸில் தான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். கண்டெய்னர் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷன் பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு டாக்கர் கம்போஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் அப் தானே வந்து கொடுத்தோம். அதை ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்தோம்ல, அதே மாதிரி இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் கம்போஸ் டவுன் அப்படின்னு கொடுத்தா போதும். டவுன் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கண்டெய்னர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் டவுன் அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, நான் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ டாக்கர் கம்போஸ் டவுன் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் அப்படின்னு வந்து ரிமூவிங் அப்படின்னு வருதுல்ல. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண டாக்கர் கண்டெய்னர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ போய் டாக்கர் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டெய்னர்ஸில் போனீங்கன்னா அந்த கண்டெய்னர் வந்து இருக்காது. கண்டெய்னர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இவ்வளோ பெரிய கமாண்ட் யூஸ் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் கம்போஸ் அப் யூஸ் பண்ணுவோம். வந்து அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் கம்போஸ் டவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இது கம்ப்ளீட்டாக வந்து ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போதைக்கு மற்ற எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம டாக்கரில் என்னென்ன தேவையோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த இமேஜ் வந்து எப்படி டாக்கர் ஹப்புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.